சொன்னாயா இப்போ என்னால் சோறு திங்க முடியலை. இந்த இப்போ காலையில் 2 சோறு கொண்டாந்தேன். இது சொந்தக்கார வீடு தான். சோறு தின்னீங்கன்னான்னு கேட்க மாட்டாங்க, கஞ்சி குட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நானாக வருவேன், தின்பான், போவோம், இருப்பேன். அதை விட முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்ம அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க பேசுங்க பேசுங்க. என்ன பேசுங்க. எங்கள் வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக இருந்தாங்க. கோட்டூர் ஐயா வீடு இருக்குல்ல, சொல்லுங்க. அங்கே நான் கொண்டு போவோம். எங்கள் ராசன்னா அவ்வளோ பேச்சு. அப்புறம் மேரி அம்மா அங்கே கோட்டூரில் இருந்தாங்களா, அவங்கள வர சொல்லி தரிசனம் பார்த்து காசு கீசி வாங்க விடாதான் நான் தரேன்னு அழைச்சிட்டு போனோம்னு வச்சுங்க. இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டாங்க. இப்போ இன்னமும் நான் உட்கார்ந்துருக்குறேன், நீங்களும் உட்கார்ந்துருக்குறீங்க அப்படின்னு நான் இருக்கிறேன். இப்போ வண்டி வந்தால் போச்சு, வரலன்னா நான் பாட்டில் போவேன். சரி, எவ்வளோ காலமாக வயசு விவசாயம் பண்ணுறீங்க? நான் பிள்ளைன்னு பிறந்ததுலேருந்து விவசாயம் தான். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பையன். ஒரே பையன்? இந்த சந்தாங்கிற பையன் தான். சரி, வைக்க அதான். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு எப்படின்னாலும் 70 வயசுக்குள்ளே தான் இருக்கும், மேலே இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை. சரி, ஓகே. வயசு இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்களா? 2ஆம் தரமாக இருக்கிறாங்க. 2ஆம் தரம்? முதல் தரம் இறந்துட்டாங்க இல்லையே, இந்த பள்ளி செஞ்சத்தில் இருக்கிறாங்க. முதல் தரமாக 2 தரம்? ஆமாம். ஒருத்தர் நான் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டேன். அதனால நான் 2ஆம் தரம் சாத்தங்குடியில் கல்யாணம் பண்ணி இப்போ அது அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா? ஒரே ஒரு பொண்ணு பிறந்து இறந்து போச்சுங்க. சும்மா தான் இருக்கு. அதுக்கு தான் இந்த பங்கை எழுதி வைப்போம். அப்போ பையனுக்கு தான் 2 நிலம் கொடுத்துருக்குறான், ஒரு வீடு போட்டு வந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்? சரி, ஓகே. அவங்க விற்க மாட்டாங்க. இந்த குடும்பம் பண்ணுறதுனால நான் பண்ணுவேன், நீ பண்ணுவேன்னு அடிப்படி சண்டை வரும். அதனால வீடுகிட்ட வச்சு எழுதி அந்த ஒரு உயிர் மாதிரி அது சாகுறப்ப யாருக்கிட்ட எழுதி வச்சுதோ அதை அயப்பாடுபட்டு யாருக்கு கொடுக்குதோ கொடுக்கட்டும். சரி, இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் குறை இல்லை இல்லையா? ஏயா அம்மா இங்கே முடியலைங்க, 4 மாதம் அடிச்சு அப்படியே கிடக்கு. எல்லாம் இல்லை பொன்னி அரிசா இல்லை அங்காடி அரிசா? அங்கே பொன்னி அரிசியும் வாங்குவேன், அங்காடி அரிசியும் வாங்குவேன். இப்போ உங்கள் வாழ்க்கை ராஜா வணிக போகுது. ஆமாம், திங்கத்தாக முடியலை ஒழிஞ்சு. சரி, நடக்கத்தாக முடியலை ஒழிஞ்சு திங்க முடியும். சரி, நடக்க முடியாமல் இந்த விவசாயத்தை பார்க்குறீங்களா? யாராச்சும் ஒரு ஆளை வச்சு பார்த்தானா? ஏங்க நீங்கள் வந்தா இந்த வீட்டுக்காரர்கிட்ட முதல் நட வந்தப்போ என்ன பண்ணா, நீங்கள் பார்த்துக்குங்க, தண்ணி ஒன்று திறந்து வைங்க, என்னால் வர முடியல அப்படின்னா. நான் திறந்து போட்ட மடை இப்போ அடைச்சிருக்கணும். ஐயோ, என்னைக்கு சொன்னீங்க? இன்னையோட 4 நாளாக திறந்து போட்டு போய் ராத்திரிக்கு தான் ஐயா தண்ணி வச்சு வச்சிருக்கிறாரு. தண்ணி ஓடிக்கொண்டு போச்சு. சரிங்க, தண்ணியெல்லாம் வச்சுட்டீங்க. விவசாயத்தில் நல்லா வருமானம் இருக்கா? நல்லா பார்க்குறீங்களா? என்ன எல்லாரும் போன வருஷங்க இந்த எங்கள் அண்ணன் தான் அங்கிட்டு வந்து தெளிக்கலை. போன வருஷம் மாதம் நான் பட்ட கஷ்டம். இன்னும் இந்த பனை மரம் இருக்கா, அதில் போய் உட்காந்துக்கலாம். ராத்திரியில் மாடு வரும், ராத்திரியில் போய் ஓட்டணும். என்ன அப்படியெல்லாம் ஓட்டி 10 மூட்டை 12 மூட்டை அறுத்தான். அப்போ அறுத்துனா கையாக இருப்பா இல்லை மிஷின் அறுப்பு? மிஷின் அறுப்பு. ரைட் ரைட்டு. இப்போயும் மிஷினாக இருப்பா இல்லை கையாக இருப்பா? இப்போ குழுவாக்கி மிஷின் அறுப்பு டைம் மாதம் வரும். இந்த கையெல்லாம் அறுப்பாங்களா, அதெல்லாம் இப்போ காலம் மாறி போச்சா? அதெல்லாம் மாறி 4-5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அந்த கையறுப்பில் எவ்வளோ மிச்சம் தெரியுமா? எவ்வளோ விவசாயிக்கு வேலை மிச்சம் கிடையாது. இப்போ மிஷின் இல்லை, ஒரு மூட்டை நெல். இப்போ காலங்கள் ஐயா, இப்போ காலங்கள் மாறி போச்சு. அப்போ மிச்சம்தான். எப்படின்னாக்கா இல்லைங்க, நீங்கள் சொல்லி நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்க. உழுதவனுக்கும் உழவு கொண்டு கூட மிச்சம் இல்லை அப்படின்பாங்க. இப்போ என்னன்னு கேட்குறீங்களா? இந்த செடி வந்த
இப்போ நாற்று விட்டு நடவு நட்டா நாற்று பறிக்க 1000 ரூபா. ஒரு சிப்பத்துக்கு 200 குளிச்சு 4 ஆள் பறிக்கணும் அப்படிமா. 4 ஆளுக்கும் 600 முன்னி என்ன சம்பளம் வந்தது? 4 ஆளுக்கும் 600 முன்னாக்கா 2400. 2400. நடவுக்கு ஒரு 150 குளிக்க 6 சனம். 250 ரூபா சம்பளம். 250 ரூபா. ஆமாம். 6 சனத்துக்கும் வந்து 4 சனத்துக்கு 1500 ரூபா. மொத்தம் கணக்கு சேர்த்துங்க. ஒரு 5 ரூபா வந்துடுன்னு சொல்லுங்க. 5 ரூபா வந்துட்டியா? டிராக்டர் அடித்ததுக்கு 2 உழவுக்கு 1000 ரூபா. 4 சால் அடித்தா 2000 ரூபா. அது சொல்லுங்க. 7 ரூபா. 7 ரூபாய்க்கா? ஒரு மூட்டை உரம் எடுக்கணும். 1.5 மூட்டை உரம் எடுக்கணும். சேர்த்து வரத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க. 1.5 மூட்டை உரம். டிஎப்பி இப்போ என்ன விலை இருக்குது? யூரியா 350. இது ஒரு 1500 400 தெரியல. என் கணக்கு சரிங்க. சொல்லுங்க. ஒரு 10 ரூபா வந்துடுச்சு. 10 ரூபா வந்துட்டு நான் தெளிக்க என்ன பண்ணேன்? வண்டி எடுத்ததுக்கு 2000 ரூபா. விதை வாங்கினதுக்கு 1050 சேர்த்துங்க. இல்லை அது வந்து அப்போ தெளிக்க சொல்கிறாங்க. நடவுக்கு அறுப்பு குளிக்கு மிச்சங்கிறீங்க. அறுப்புக்கு கையறுப்புக்கு மிச்சங்கிறீங்க. 3000 ரூபா ஆச்சா? 3500 ரூபா ஆச்சா? இதுக்கே வந்து தான் 15000 வந்துட்டேயா? கேளுங்க. தெளிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் இப்போ தெளிக்க நான் மட்டும் சொல்கிறேன். அது நடவுக்கு நாற்றுப்படி நடவு உரம் கூலி பஞ்சாயத்து கூலி இது 3க்கும் நான் கணக்கு போட்டேன். இப்போ ஒரு மூட்டை யூரியா எடுத்தேன். ஒரு பை உரம் என்னமோ ஒரு உரம் ஒரு 300 ரூபா. 1800 ரூபா உரம் மட்டும். சரிங்கய்யா. இப்போ வந்து சும்மா சாதாரணமாக 100 குடிக்க கேளுங்க. சேர்த்துங்கிறேன். இதெல்லாம் எத்தனை மாவுக்கு? 2 மாவுக்கு தான். 2 மாவுக்கு 150 குளிக்கு நான் கணக்கு சொல்கிறேன். 150 குளிக்கே 30 ரூபா வந்துட்டுன்னு வச்சிங்களா? அந்த 30 ரூபாய் எடுத்துருவீங்களா? அதாங்க கையறுப்பாட்டா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மிஷின் அடிக்கணும். அவனுக்கு 20 ரூபா. அருவா குளிக்கு எப்படியும் 105 ஆள் இருப்பாங்க. அதுக்கு 600 ரூபா எண்ணி கொடுக்கணும். காலையில் இட்லி ஒரு பாட்டில். அப்புறம் மத்தியானத்துக்கு இதெல்லாம் சரிங்க. சரிங்க நீங்கள் சொல்கிற ரைட்டு தான், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் வழிமுறைகள்லாம் ஏற்றுக்கிறேன். வரேன். இந்த எபிசோடு அப்படியே இருக்கட்டும். ஐயா வணக்கம். இந்த பெரியவரை பேட்டி எடுத்தேன். இவங்க சொன்ன கணக்கெல்லாம் இப்படி தான் வருது. அந்த காலத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு அதையும் கேட்டுறேன்.